ஒரு சினிமா தாண்டி ஒரு கவர்ச்சியான ஒரு உருவம். அவர் இறுதி மூச்சை விட்டபோது ஒரு மகள் சொல்லுச்சு, லட்சுமி உங்கள் அப்பா தலைமுடி பாருங்க அங்கிள், இன்னும் சுருட்டை அப்படியே இருக்கு அப்படின்னு. அந்த சுருட்டை முடி, முத்து பல்வரிசை, அந்த சிரிச்சா குழி, அதுதான் அவருடைய அடையாளம். சிவாஜி அவர்கள் வசனத்தை அழுத்தமாக பேசுவார்னா கூட ஒரு வார்த்தை கூட பிசு இல்லாமல் விஜயகுமார் சொன்ன மாதிரி வெண்கல குரல் அடிக்கிற மாதிரி நீ பார்த்தீங்களா காட்சியில், அந்த மாதிரி வசனம் பேசணுங்க சிவாஜி. அப்புறம் எஸ்எஸ்ஆர், அதோட அந்த சகாப்தை முடிஞ்சிடுச்சு. அப்புறம் யாருமே அந்த இடத்தை அடைய முடியும். நீங்கள் நாம் பார்த்த படங்களில் நீங்கள் குலதெய்வம் ஒரு படத்தில் வந்து ஒரு பொறுப்பில்லாத ஒரு பையன் வேஷமாக நடிச்சிருப்பார். பண்டரிபாய் அம்மா தான் அவங்க அண்ணி. உங்கள் அண்ணன் வந்து அப்பா ஸ்தானத்திலிருந்து ஒன்று உருவாக்கிட்டு இருக்காரு, பொறுப்பிடாமல் சொன்னோன்னே பொறுப்படியாக ஒரு வேலை பார்த்து கையில் சம்பாதிச்சு வர்றான்னு என்னை வீட்டை விட்டு போனவர் கிளைமாக்ஸில் பணத்தோடு வந்து இது வாருங்க அண்ணி வந்துட்டேன்னு சொல்லி பணத்தை கொண்டாந்து மூட்டையோட போட்டு பார்த்தா அண்ணி வெள்ளை சிலையில் வருவாங்க. இவ்வளவு பாடுபட்டு எங்கள் அண்ணனை பார்க்க முடியாமல் போச்சு, இந்த பணத்துக்கு மரியாதை இல்லாமல் போச்சுன்னு கதறுவார். அதுதான் அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் காட்சி. அது மாதிரி இப்போ நீங்கள் தெய்வ பார்த்தீங்க, தெய்வ பிரிவில் பப்பிமாவுக்கு இவர் சொந்த தம்பி சிவாஜி தான் எடுத்து வளர்ப்பார். ஒரு மேஸ்திரியாக நடிப்பார் சிவாஜி. வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து வேலை பார்க்குற கருணாநிதியோடைய அதை தொடர்பு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சிவாஜி சந்தேகப்படுவார். அதனுடைய விளைவு தான் அந்த கிளைமாக்ஸ். பஞ்சு சார் சொன்னார், ராஜி ஒரே ஷாட்டில் முடிச்சிடலாம், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமாங்க. 2 பேர் சினிமாவில் ரொம்ப மோசமாக சீனில் அடிக்கிறவங்க, ஒன்று சிவாஜி, இன்னொன்று பத்மினி. அந்த சீன் எடுக்கும்போது ஒரே ஷாட்டில் முடிச்சிடலான்னு சொன்ன உடனே எஸ்எஸ்ஆர் படன்னு நீங்கள் பார்த்து முடிச்சுட்டாங்க. சிவாஜி ஒரு அடி அடித்தார், பப்பிமா வாங்கினாங்க. 1000 வந்தால் என் புருஷனை பற்றி சொல்ல நீ யார் எடுத்து அடித்தாங்க. காட்டு முடிஞ்ச உடனே 3 நாள் எஸ்எஸ்ஆர் ஆஸ்பத்திரி படுத்திருந்தார் ஜோரத்தில். அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக வந்து அந்த அம்மா அடிச்சிருந்தாங்க. கைகொட்ட தேவி படம் பார்ப்பீங்க, அதில் சிவாஜி எஸ்எஸ்ஆர் வந்து அமிர்தசரஸில் போய் தங்கியிருப்பாங்க, வேலை பார்க்க போயிருப்பார். எஸ்எஸ்ஆருக்கு தனக்கு வந்து அந்த மேனேஜர் வேலையை எஸ்எஸ்ஆர் கொடுத்து அவர் சம்சார விஜயாருக்கு தங்க விட்டு இவர் ஒரு சாதாரண பியூன் வேலையில் வந்து சிவாஜி பார்த்துட்டுப்பார். படத்துக்கு போகலாமான்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, நீ வேணா அவளை கூட்டிகிட்டு போக சொல்லும்போது தங்கை முறையாக இருக்கக்கூடிய விஜயா கூட்டிகிட்டு சிவாஜி படத்துக்கு போவாங்க. படம் பார்க்குறவன் தப்பாக சொல்லிடுவாங்க, அவன் பாரு தாம்பத்தியவன் மேனேஜர் வேலை கொடுத்துட்டு அவன் பொண்டாட்டி வச்சுருக்கான்னு சொல்லுவாங்க. பார்த்தோன்னே இவர் தாங்க முடியாமல் வீட்டுக்கு வந்து, சரி ராஜு நான் வேறு எங்கே கூட்டி போயிடுறேன், என்ன பிரச்சனைனா என்னை பற்றி என் தங்கச்சி என்ன தப்பாக பேசுகிறாங்கன்னா, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் சத்தியமாக உனக்கு ஒரு சபலம் இருக்குது, நீ அந்த இப்போ தப்பு பண்ணக்கூடிய ஆள் தானே சொல்லுவானே. நான் எப்படியாவது சொல்கிறேன், 2 பேர் கட்டி பிடிச்சி போகிறாங்க, என்ன சொன்னாலும் சரி இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் சத்தியமாக நீ தப்புன்னு சொல்லுவாண்டான்னு கட்டி பெறலவாங்க ஒரு சீன். இன்றைக்கும் வந்து கை கொடுத்த மறக்க முடியாத ஒரு காட்சி. அதுமாதிரி மறக்க முடியாமல் படம் சீனு ஃபஸ்ட்டு விட்டுவாங்க. எஸ்எஸ்ஆரும் தேவியாவும் சகோதரன் சகோதரி குழந்தையில கலைஞர் பாட்டு ஒரு காகித ஓடம் கடலலை மீதுன்னு ஒரு பாட்டு வரும். காகித ஓடம் கடலை மீது போவதை போவே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு முடிஞ்சிடும், 2 பேர் பிரிஞ்சிடுவாங்க. தேவியா வந்து முத்துராம கல்யாணம் பண்ணி அவர் செத்து போவார், குழந்தை கையில் இருக்கும். அந்த குழந்தைக்கு சாப்பாடு போடுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது ஒரு வயசான பொம்பளை சொல்லுவாள், நீ வந்து உடலை விற்று தான் பண்ணணும்னு சொல்லும்போது பணக்காரனாக இருக்கக்கூடிய எஸ்எஸ்ஆர் வந்து மது அருந்திட்டு ஓட்ட தங்கியிருப்பார். ஒரு பொண்ணு வேணும்னு சொன்னால் ஒரு பொண்ணு ரெடியாக சொல்லி உள்ளே போனால் இவர் போய் அந்த பொண்ணுக்கு ரெடியாக போகும்போது போதையில் காகித ஓடம் கடலை மீதுன்னு பாடும்போது அந்த அம்மா திரும்பி அடுத்த வரி பாடும்போது தான் தன்னுடைய சகோதரன் தெரியும், ஐயோ தன்னுடைய சகோதரிட்டவா வந்துட்டோன்னு நினைக்கும் போது அந்த அம்மாவுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. உள்ளே போய் பார்க்க அந்த அம்மா அருவாமனை எடுத்து தலையை அறுத்துட்டு கீழே கிடப்பாங்க. இப்படி பெறச்சு போகும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு கிளைமாக்ஸ். எஸ்எஸ்ஆர் அவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் சிவாஜி கூட எம்ஜிஆர்னு பிரச்சனை இல்லை, யார் கூட நடித்தாலும் அவருக்கு கூட தனியோடைய அடையாளம் இருக்கும், அந்த மாதிரி பண்ணுவார். அந்த புஸ்தகத்தை பற்றி சொன்னாங்க, அந்த புஸ்தகம் 500 ரூபா விலைன்னு. நான் பேசலாம் வந்ததே சந்திரசேகரன் பாதி பேசினான், எங்கடா இருக்காம போயிட்டானா, பாதி மேட்டரை அடிச்சுட்டு போயிட்டான். எனக்கு அப்பயே தலை சுற்றிடுச்சு. நான் சொல்லலான்னு நினச்சி இந்த பையன் பேச்சுட்டானே அப்படின்னு. நான் கொஞ்சம் இடைஞ்ச நாள் இங்கே இருக்கிறானுங்க. அது வந்து இப்போ சூரிய நாராயண தேவருங்கிறது ஒரு நம்மெல்லாம் பெரும்பாலும் நடிகருக்குன்னு ஒரு ஜாதி இருக்கு இல்லையா. அப்பா வந்து விவசாயி இருப்பான், ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பான், அங்கேருந்து பையன் புறப்பட்டு வந்தான், அம்மா வந்து பால் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான்னு. அப்படி இல்லை. எஸ்எஸ்ஆர் குடும்பமே வசதியான குடும்பம். அவங்க அப்பா வந்து முதல்ல பள்ளிக்கூடத்து வாத்தியார் இருக்கார், அப்போ கல்வி அதிகாரி ஆகிடுறாரு. பசுமன் தேவர் அவர்களுக்கும் இவனுக்கு வந்து சூரிய நாராயண தேவர் கிட்டத்தட்ட அண்ணன் தேவர் தம்பிங்கிற மாதிரி அவ்வளோ பாசமான முறை. அடிக்கடி இவர் ஊருக்கு வருவார். தீவிலிபுத்தூரில் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார் பேசுறது. இவர் சைவம்,
முருகன் பற்றி தான் கும்பிடுவார் தேவர். அங்கே போனால் அவர் கிருஷ்ணனை பற்றி இப்போ பேசணுங்கிறாங்க. இவர் புறப்பட்டு அங்கே போயிட்டு எஸ்எஸ்ஆர் பார்த்தோன்னே, சித்தப்பா உன் வண்டியில் நான் வரேன் தகராறு பண்ணி அந்த பிளைமவுத் கால் ஏறி ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறார். அங்கே போய் கிருஷ்ணனை பற்றி எல்லாத்தையும் பேசிட்டு, கிருஷ்ணன் பொம்பளை புள்ள, முருகன் ஆம்பளை பையனோன்னு எல்லாரும் ஷாக். இப்படி பேசுறாருன்னா, இல்லை கிருஷ்ணன் மதுரா ஜெயிலில் தேவகிக்கு பிறந்தவன், அதனால கிருஷ்ணன் பட்ட புள்ள. அவன் முருகன் சிவனோட நெத்திக்கண்ணில் ஆம்பளை பிள்ளை அப்படின்னா பயங்கர கிளாப்தான். இதெல்லாம் அவர் சின்ன வயசில் பார்க்குறாரு. இப்படிப்பட்ட மனிதர் தான் அந்த ஆண்டிப்பட்டியில் நீ நில்லு கட்டாயம் நின்று சொல்லிட்டு, கட்சி முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே நிதிமணி நீ தம்பி நீ தான் நிற்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நின்று ஜெயிச்ச உடனே ஆசீர்வாதம் பண்ணார். நல்லா ஞாபகத்துக்கு அந்த புத்தகத்தை தயவு செய்து வாங்கி படிங்க. அந்த காலத்தில் தேர்தல் நிற்கணும்னா, உள்ளூர் தேர்தல் நிற்கணும்னா கூட சொத்து வரி கட்டணுமா. சொத்து வரின்னா உங்களுக்கு சைக்கிள் இருந்தால் சைக்கிளுக்கு வரி கட்டணும். ஒரு வீட்டில் வீடு இருந்தால் வீட்டு மேலே வரி கட்டணும். நிலம் இருந்தால் நிலத்தை வரி கட்டணும். காமராஜ் அவர்களுக்கு சொத்தே கிடையாது. அப்போ பசுமன் தேவர் அவர்கள் 8 ரூபாய்க்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி கொடுத்து ஆட்டுக்குட்டிக்கு வரி கட்ட சொல்லி அப்புறம் எலெக்ஷன் நிற்க வச்சாராம். எப்படி சார்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஏனுங்கய்யா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று அவர் சொல்லியிருக்காரு. நான் பிறந்தோடனே எங்கள் அம்மா செத்து போயிட்டா. பக்கத்து வீட்டில் ஒரு முஸ்லீம் தாய்க்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் அந்த குழந்தை செத்து போச்சு. நான் கடைசி வரைக்கும் அந்த முஸ்லீம் தாயோட பால் குடிச்சு வளர்ந்தவன். அதுக்கப்புறம் எந்த பெண்ணு என் வாழ்க்கையை தொடக்கூடாது, நான் துறவியாக வாழ வேண்டும் என்று ஆஸ்பத்திரி படுத்துக்கும் போது ராஜு சொல்கிறானே, எந்த நர்ஸு தொட வேண்டான்னு சொல்லு, ஆம்பளை நர்ஸுக்கு தான் வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஒரு பெண் தொடவே கூடாது என்று வாழ்ந்த ஒரு மனிதன். வாழ்ந்துட்டு உயிர் போகும்போது இங்கிருந்து புறப்பட்டு போய் பேச்சுலர் தானே ஒரு பிரம்மச்சாரி, கட்ட பிரம்மச்சாரிக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. உலகமே கொண்டாடக்கூடிய சுபாஷ் சந்திர போஸுடைய தென்னாட்டு பிரதிநிதியாக வாழ்ந்த பசுமன் தேவர்கள் இறந்தபோது வாரிசாக இரத்த வாரிசு போல ஈமச்சடங்களை பண்ணுகின்ற வாய்ப்பு இதோ இந்த மனிதனுக்கு. அதே மாதிரி அண்ணா அவர்கள் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு டிகேஎஸ் நாடக குழு ஈரோடு போகுது. இவர் அங்கே போயிருக்காரு. அந்த மேட்டரை அவன் சந்தர்ஷத்தை சொல்லிட்டாரு. மேக்கப் பண்ணும்போது திருகுதுன்னு திரி கடைசியில் பார்த்தா அவர் தான் அண்ணான்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எப்போ நாடகம் இல்லைனாலும் நேராக காஞ்சிபுரத்துக்கு போய் அண்ணா ஊட்டக்கூடிய தங்குவாரான். நல்லா ஞாபகத்துங்க, அண்ணாவுடைய திராவிட நாடு பத்திரிகை ஆஃபீஸ் பெரிய காஞ்சிபுரம். இவர் வீடு வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் வீடு இருக்குது. நான் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். அந்த வீடு சின்ன காஞ்சிபுரம். சின்ன காஞ்சிபுரத்து பெரிய காஞ்சிபுரத்துக்கு இந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் எம்ஏ படித்தவர், தமிழ்நாடு தலையெழுத்தை மாற்றின பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒத்த மாட்டு வண்டி வச்சுட்டு இந்த மாட்டு வண்டி இவர் ஓட்டிட்டு போவாராம். ஒத்த மாட்டு வண்டி இவர் ஓட்டிட்டு இங்கேருந்து பெரிய காஞ்சிபுரத்துக்கு ஒரு 4 கிலோமீட்டருக்கு ஓட்டிட்டு போய் பத்திரிகை ஆஃபீஸ் வேலைக்கு போவாராம். அப்போ எஸ்எஸ்ஆர் கூட போவாராம். அந்த மாதிரி காலத்துலேருந்து பழக்கமாகுது. பிற்காலத்தில் நாடகம் போடும்போது ஓரிரவுன்னு ஒரு நாட்டை ஒரே இரவில் அண்ணா எழுதுறாரு. ஒரே இரவு நாடகம் எழுதி தஞ்சாவூர் அரங்கேற்றம் பண்ணுறாங்க. அந்த நாட்டுக்கு கல்கியோட ரெவியூ படித்து பாருங்க. கல்கி லேசில் எழுத மாட்டார். ஒரு பெரிய கதாநாயகனை பேர் சொல்ல மாட்டார். நம்ம அடித்த உடனே ஒரு பனைமரமும் எருமை மாடும் சிறப்பாக நடத்தி எழுதியிருந்தார். 55 பாட்டு நடித்த கதாநாயகை பற்றி ஒரு வரி சொல்லாமல் ஒரு பனைமரம் எருமை பாடும் நன்றாக நடித்திருந்தார். அப்படிப்பட்ட மனிதன் நம்ம அறிஞர் அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணா என்று பட்டம் கொடுத்தவர் கல்வி. அதே மாதிரி என் தம்பி ராதா ரவியுடைய தந்தையார் தூக்குமேடை நாடகத்தை பார்த்து தஞ்சாவூரில் தூக்குமேடை நாடகத்தை பார்த்து கலைஞர் கருணாநிதி என்று கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் பட்டம் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பட்டம் காரணம் இவங்க தந்தையார் ராதா அவர்கள் தான். அப்படி ஆரம்பித்து வேலைக்காரி நாடகம் எழுதுறாரு. வேலைக்காரியில் வேலைக்கு படத்தில் கேஆர்ஆர் பண்ணார். இவர் நாடகத்தில் 170 ட்ராமா, வேலைக்காரியில் அண்ணா எழுதிய நாடகத்தை 170 ட்ராமா இவர் நடிக்கிறார். நடிச்சதுக்கப்புறம் தான் போகுது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பேரில் அவருக்கு நாடகங்கள், அப்புறம் அரசியல், அப்புறம் திரைப்படம். நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தேன். 100 படமெல்லாம் இல்லை. அவர் நடித்த படம் 79. அதில் 5 படம் கெஸ்ட் ரோல். 74 படம் தான் அதில் மிகச்சிறந்த படமெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. காரணம், ஒரு பகுதி அரசியல், ஒரு பகுதி நாடகம், ஒரு பகுதி திரைப்படம். அப்படி வாழ்ந்த ஒரு அற்புதமான மனிதர். நேராக சிதம்பரம் பூங்கால போகிறாங்க. போகும்போது அண்ணா ராணியம்மா போட்டி கொடுத்தம்மா போட்டியை திறந்து பார்த்தா வேட்டி இருக்குது, சட்டை கிடையாது. ராஜு அம்மா சட்டை கொடுத்தாங்க. பரவாயில்ல அண்ணா போட்டுங்கன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல உன் சட்டை கூடான்னு வாங்கி போட்டால் எஸ்எஸ்ஆர் என்னை விட ஹைட்டாக இருப்பார். அண்ணா ஹைட் கம்மி. எஸ்எஸ்ஆர் சட்டை போட்டால் கை உள்ளே விரல உள்ள தொங்கிட்டு இருக்கு, சட்டை ஃபுல்லாக தொங்கிட்டு இருக்கு. நேராக மேடைக்கு போய் அண்ணா என்னங்க பஃபூன் மாய்க்குன்னா, தம்பி ராஜு சட்டை போட்டுருக்கேன்னு சொல்லி மேடையில் அப்படியே பேசுகிறான்.
அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர். அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் நெருக்கத்தை பற்றி நம்ம ரெண்டுபட்ட அபிப்பிராயம் கிடையாது. இவருக்கெல்லாம் முன்னால் அண்ணாவுடைய நெஞ்சத்தில் இடம் பிடித்தவர் எஸ்எஸ்ஆர் அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 1949 நீ கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த ராபின்சன் பூங்கா கட்சி செலவுக்கு பணம் கொடுத்தவர் KR ராமசாமி. நல்ல ஞாபகங்க, ஒரு ஆள் செத்து விட்டால் மறந்துடக்கூடாது. எஸ்எஸ்ஆர் அவர் சொல்றாரு, எனக்கு முன்னாடி கட்சிக்காக உழைத்தவன், கட்சிக்காக வாழ்நாள் புற உழைத்தவன் KR சொல்றாரு. அப்போ ஏற்பட்ட KR ராமசாமி அவர்களுக்கு குடும்பத்தில் திடீர்னு ஒரு ஆள் அழுகிறான். என்னன்னு கேட்டால் போய் பார்க்குறாரு. போய் பார்த்தாரு, 2 மாதமாக KR ராமசாமி வீட்டில் வாடகை கட்டலன்னு சொல்லியிருக்காங்க. கதறி போயிட்டார். இவருக்கு முன்னாடி நடித்து நடிகனாக பேர் வாங்கி வேலைக்காக ஹீரோவை பண்ண ஒரு மனுஷன் சம்பாதிச்ச காசை பெரும்பதி 80% காசை கட்சிக்காக போட்ட KR ராமசாமி அவர்கள் கடைசியில் போய் வீட்டு வாடகை கட்டாமல் இருக்கிறோம்னா கதறி போய் வீட்டுக்காரை கூப்பிட்டு இது மாதிரி மாதம் மாதம் நான் கொடுக்குறேன், இனிமேல் அந்த வீட்டில் காசு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்யாண அம்மாவுக்கு மாதம் 5000 ரூபா கடைசி மூச்சு வரைக்கும் எஸ்எஸ்ஆர் அவர்கள் கொடுத்தாரு. மேலோட்டமாக இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. மேலோட்டமாக சொல்லி இங்கே உட்காந்துருக்க ஷீலா அவர்கள் கோயம்புத்தூர் ஆட்டோகிராஃப் கையெழுத்து வாங்கின பொண்ணு, பேரழகிய சாதாரண பொண்ணு நிற்காது, இப்பவும் அழகி தான். அந்த கோயம்புத்தூரில் எஸ்எஸ்ஆர் கையெழுத்து வாங்கின பொண்ணு பார்க்க லட்சணமாக இருக்கிய பொண்ணு நடிக்க வரையா நடிக்க வரேன்ட்டாங்க. கூட்டி போய் தயார் பண்ணி ஹீரோயின் ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி ஊர் வச்சு பட்டம் வாங்குற அளவுக்கு அன்னைக்கே ஒரு ஸ்பார்க் இந்த பொண்ணு பெருசாக வரணும். அதே மாதிரி பள்ளத்தூரில் ஒரு நாடக நடிகை அந்த மனோரமாவை கூட்டி அது கண்ணதாசன் மூலமாக மாலையிட்ட மகளை அறிமுகப்படுத்தி இவர் நாடகத்தை மணிமட்டத்தில் அள்ளி கேரக்டர் பிச்சு உதருவாங்க. கலைஞர் டைலாக்கில் ரிலேஷப்பட்டால் பேச முடியாது, எஸ்எஸ்ஆர் பேச சொல்லிங்கன்னா இதுக்கு இணையாக பேசக்கூடிய ஆள் மனோரமா. அந்த மனோரமா தமிழ் தேர்வில் தூக்கி விட்ட ஒரு மகத்தான மனிதர். அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போகிறாரு. அண்ணா புறப்பட்டு போகும்போது, ராஜு நான் அமெரிக்கா கூப்பிட்றானுங்க, வெறும் வேட் சட்டையில் போனால் அசிங்கமாக இருக்கு, நீ சினிமா நிறையா சூட்லாம் போடுவில்லை, அது ஏதாவது யூஸ் பண்ணால் கழுதிட்டுமா இருக்கும் இல்லை, பழைய சூட் ஒன்று கொடு, நான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி போட்டுட்டு போகிறேன். என்ன மனுஷன் சார், எவ்வளோ பெரிய தலைவன், நீ சூட்டு கொடுறா, 10-15 சட்டை செத்திருப்பீங்கல்ல, ஒரு சூட்டு கொடு, நான் ஆல்ட்ரு பண்ணி போட்டுட்டு போகிறேன், அப்புறம் வந்தோடனே யூஸ் ஆகாதில்ல போடுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆள் அனுப்புகிறேன், டெய்லர் அனுப்புறேன்னு சொல்லி டெய்லர் அனுப்பி போய் அளவெடுத்துட்டு தன்னுடைய கோட்டில் சொந்தமாகவே கோட் செஞ்சு கொடுத்து அனுப்புகிறார். அமெரிக்காகிட்டு வந்தார். இறங்கினோடனே பார்த்தா இந்த மாதிரி ஒரு பேனா பாக்கெட்டில் இருக்குது. உடனே எஸ்எஸ்ஆர் டக்குன்னு கை விட்டு, அண்ணா பேனா சூப்பராக இருக்கண்ணா அப்படின்னா, டேய் போப்பாண்டர் கொடுத்துட்றா, போப்பாண்டர் கொடுத்துறா, உனக்கு தான்டா அது வச்சுக்கணும். அண்ணன் பேனா தொலைச்சிட்டு வராம்மா, எழுதிட்டே இருப்பான், 5 பேனா 6 பேனா இங்கு ஊற்றி ஒப்பி வச்சுருக்கணுமாம்மா, அடித்தளத்து இல்லாமல் எழுதிட்டே போவான். இந்த பேனா மறந்துட்டு வராம்மா, அதனால் இந்த பேனா நீ தொலைச்சி போட்டுவீங்க, நானே வச்சுக்கிட்டு இன்னும் கடைசி வரைக்கும் அது வீட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்காம்மா இந்த பேனா இன்னும் வச்சுருக்காங்க, வீட்டில் வச்சுருக்காங்க. அப்படி ஒரு அற்புதமான மனிதன் அண்ணா. ராஜேந்திரன் இல்லை, ராஜேந்திரன் உயிர் அண்ணா, ராஜேந்திரன் உயிர் அண்ணா. அவருக்கு அண்ணா போனார் அமெரிக்காவில், நியூயார்க்கில் மெமோரியலில் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, வந்தாங்க. அடையா கேன்சர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டானே இந்த மனுஷன் செத்து விட்டான். தினந்தோறும் 2 லார்ஜ் அடிச்சுட்டு போய் அண்ணா சமையல் படுத்துப்பட்டு, அண்ணா என்னை விட்டு போயிட்டு, அண்ணா அப்படியே போயிட்டேன்னு போலீஸ்காரங்கள என்னையா இப்படி ஒரு மனுஷன் சொல்லி அப்படியே உடம்பு கெட்டு போய் ரிப்பேர் ஆகி, பெரியார் அதை விட மோசமாக இருக்காரு. பெரியார் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, டே ராஜ் என்னமோ உடம்பு சிலம்பு இருக்கானாமா அப்படின்ட்டு நேராக, ஐயோ பெரியார் வரப்போறானா, ஆமாம் வண்டி எடு சொல்லிட்டு வேன்லேருந்து அந்த வண்டி வீல் சேரை போய் வீட்டில் இறங்கி வீல் சேரை மேலே, ஏன்டா டே உன் வயசு என்ன, என் வயசு என்ன, நான் உன்னை பார்க்கணுமா, நான் வயசான என்ன தாண்டா நீ பார்க்கணும், நீ இவ்வளோ மோசம் போயிட்டு சொல்லிட்டு திட்டிட்டு போனாராம். இப்படியெல்லாம் வாழ்ந்த எம்ஜிஆர் அவர்களை போய் அங்கே சென்ட்ரல் ஸ்டுடியோவில் எல்லாம் பாய்ஸ் கம்பெனி மாதிரியே அங்கே சென்ட்ரல் ஸ்டுடியோவில் ஜூப்ளிச்சர்ஸில் எம்ஜிஆர், நம்பியார், எஸ்வி சுப்பையா எல்லாம் மாத சம்பளம் அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது நரசிம்ம பாரதி நடிச்சிருக்காரு. இவர் நேரம் அங்கே போய் முதல்ல எம்ஜிஆரை பார்க்குறாரு. பார்க்கும்போது அப்போவே தம்பி வாங்க போங்க நீங்கள் அப்போவே மரியாதை பேசுவாராம்மா. அப்படி ஆரம்பித்து அப்படியே எந்த விதமான பிரிவும் இல்லாமல் அவர் எலெக்ஷன் நின்று, எலெக்ஷனில் எம்ஜிஆரோட மதுரை மேற்கில் எம்ஜிஆர் நிற்கிறாரு, இவர் தேனியில் நின்று இந்தியாவில் மொத்த எம்எல்ஏஸே அவருமா ஓட்டு யார் வாங்கினா அவ்வளோ ஓட்டு வாங்கி ஜெயிச்சு திருச்சியமைப்புத்துறை தலைவராக இருந்து கடைசி மூச்சு வரை 2 பேருமே இனப்பிரியாத நண்பர்களாக இருந்திருக்காங்க. கலைஞர் அவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புஸ்தகம் அருமையான புஸ்தகம் மிஸ் பண்ண வாங்கி படிங்க. டிவி நாராயணசாமி அவர்கள் பாப்பம்மான்னு ஒரு தங்கச்சி, எஸ்எஸ்ஆருக்கு பாப்பம்மான்னு ஒரு தங்கச்சி, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ண ஒரு டிவி நாராயணசாமி. நல்லா ஞாபகங்க, நம்ம நடிகர் ஜாதியிலேயே பெரியாருடைய முதல் சீடர் டிவி நாராயணசாமி. நல்ல ஞாபகம், டிவி நாராயணசாமி முதல் சீடர். கலைஞர் ரொம்ப பின்னாடி வர்றார். டிவி நாராயணசாமி முதல்ல NS நாராயண பிள்ளை ஒருத்தர், உங்களுக்கெல்லாம் தெரியாது,
தலை சுருட்ட முடியும் நடிப்பார், அப்பா வேஷம் பண்ணுவார். என்எஸ் நாராயண பிள்ளையும் டிவி நாராயணன் ஃபஸ்ட்டு பேட்ச். அப்போ வந்து இப்போ புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய ஒரு இது வாலிபர் சங்கம், இளைஞர்கள் ஒரு பாரதிதாசன் சங்கம் வச்சிருக்க திருவாரூரில். நீங்கள் வந்து பேசணும், டிவி நாராயணசாமி கூட்டிட்டு போகிறாரு. யார்? கலைஞர். சின்ன பையன், 15 வயசு பையன். கூட்டிகிட்டு போய் ராயல் சோடா ஃபேக்ட்ரி, கம்பெனி பேர் என்னங்க, ராயல் சோடா ஃபேக்ட்ரியில் ஒரு ரூமில் தங்க வச்சு, இப்போ கிணத்து தண்ணி எடுத்து 10 வாளி தண்ணி எடுத்து டிவி நாராயணசாமி தலையில் ஊற்றி குளிக்க வச்சு, பக்கத்து ஹோட்டலில் போய் பொட்டலை பொங்கல் உடையில வாங்கிட்டு கொடுத்து சாப்பிட வச்சு மீட்டிங் விட்டு போய் பேச வைக்கிறாரு. அப்போ அண்ணா பார்த்து சொல்கிறாரு, அண்ணா அங்கே கருணாநிதி ஒரு பையன் இருக்கிறான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறான், நான் கேள்விப்பட்டேன்ப்பா அப்படின்னு. அண்ணா கேள்விப்படலை. கேள்விப்படாத போது டிவி நாராயணசாமி தான் போய் அண்ணா கிட்ட கலைஞர் ஒரு பையன் இருக்கானா அப்படி ஆரம்பித்து, அப்புறம் ரங்கோன் ராதாவில் அவருடைய கதைக்கை வந்து கலைஞர் வசனம் எழுதி, அம்மையப்பன் ஒரு நாடகம் எழுதி கொடுத்து, மணிமட்டன் ஒரு நாடகம் எழுதி கொடுத்து, இணைபுரியா சகோதரா வந்து கலைஞர் வந்து பெரியப்பா, எஸ்எஸ்ஆரோட சேர்த்தப்பா, குழந்தைங்க வந்து பெரியப்பா அப்படி சித்தப்பா இப்படி இருந்தான். அழகிரிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது எஸ்எஸ்ஆர் கார் தான் ஸ்கூலுக்கு போகணுமா, எஸ்எஸ்ஆர் சித்தப்பா கார் வந்தால் தான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றவானா. இப்போ கூட சமயம் பேசும்போது நான் ஞாபகம் சித்தப்பா நான் உன் கார் வந்தால் தான் ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னேன். அந்த அளவுக்கு நெருக்கமாக வாழ்ந்து ஒரு மனிதர். இங்கே என்ன நான் என்ன பார்த்தேன்னா, எங்கே வந்து நமக்கு எஸ்எஸ்ஆரை கோட்டை விட்டோம் நல்ல ஞாபகம் உட்கார்ந்துருக்குங்க. நீங்களோ நானோ மதிப்பீடு செய்வதை விட எஸ்எஸ்ஆர் பல மடங்கு செழிப்பாக செல்வாக்காக வாழ்ந்துருக்கிறார். அது நீங்கள் புத்தகத்தை பார்க்கணும், படித்தா தான் தெரியும். நானே நினைக்கல இவ்வளோ பெரிய ஆளானு. புத்தகத்தை பார்த்து நெகிழ்ந்து போயிட்டேன் நான். ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கு அந்த துவக்க காலத்தில் அந்த செடிக்கு உரம் போட்டு தண்ணி ஊற்ற எவ்வளோ பெரிய விஷயம். ஆலம்பரமாக வந்ததுக்கப்புறம் யாரும் தண்ணி ஊற்றலாம். ஆனால் துவக்கத்தில் வந்து அந்த செடிக்கு வந்து வேரில் வந்து உரம் போட்டு தண்ணி ஊற்றின வேலையை செய்தவர்கள் எஸ்எஸ்ஆர் அவர்கள். இவருக்கு முன்னாடி கே.ஆர். ராமசாமி அவர்கள் தான் இந்த காட்சி நன்றி. எங்கே கோட்டை விட்டான்னு பார்த்தேன், 2 ஜெயிண்ட். இந்த பக்கத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் ஒருத்தன். உலகத்திலேயே ரொனால்ட் ரீகனுக்கு முன்னாடி ஒரு நாட்டுடைய தலைவரானவர் எம்ஜிஆர் அவர்கள். உலகத்திலேயே ரொனால்ட் ரீகன் 2 வருஷம் கழிச்சு தான் வர்றான். உலக அளவில் ஒரு நடிகன் நான்டான முதல் மனிதன் எம்ஜிஆர். அப்படி அந்த சைடில் அரசியல் ஒரு ஆள் டாப்பு. நடிப்பில் இந்த மனுஷன் இமயம் சிவாஜி நெருங்கவே முடியாத ஆள். இந்த 2 சிங்கத்துக்கு நடுவில் இந்த மனுஷன் மாட்டிட்டான். இவங்க மட்டும் இல்லைன்னா எஸ்எஸ்ஆர் கூட எங்கேயோ பறந்திருக்கும். வாழ்க எஸ்எஸ்ஆர் நாமம், ஓங்குக அவர் புகழ். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய சங்கத்தினுடைய தலைவர் பேசுவதற்கு முன்னால் திரு இரட்டை நடிகர் அவர் குடும்பத்தின் சார்பாக திரு கண்ணன் அவர்களை நன்றியுரை அழைக்கிறோம். தலைவர் பேசின பிறகு எல்லாரும் நம்முடைய உறுப்பினர்லாம் வந்து வரிசையாக வந்து மேடையில் கண்ணன் மலரஞ்சலி. எல்லோருக்கும் வணக்கம். எனது தந்தையார் வெற்றி நடிகரை பற்றி எல்லோரும் நிறைய விஷயங்கள் கூறியிருக்கிறார்கள். தந்தையாக அவர் எப்படி இருந்தார் என்பதை மட்டும் நீங்க சொல்ல விரும்புகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள், 2 சகோதரிகள். எல்லோரிடமும் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தந்தை அவர். போடா வாடா என்று கூட கூற மாட்டார், போயா என்றுதான் கூறுவார். அவரிடம் பேசும் பொழுது நிறைய விஷயங்கள் சிறுவயது முதல் அவர் பட்ட கஷ்டங்களை கூட கூறியிருக்கிறார். என்னிடம் அல்ல, வீட்டில் வருவரிடம் சொல்லும் பொழுது அதை நான் விளையாட்டாக கேட்டுக்கொண்டிருப்பேன். என்னுடைய பெயர் கண்ணனாக இருந்தாலும் என்னுடைய பாஸ்போர்ட், என்னுடைய பத்திரம் பெயர் மருது பாண்டியன். சிவகங்கை சீமை படத்தில் நடித்ததின் காரணமாக எனக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டிருந்தது. பள்ளிக்கூடத்துக்கு நான் போகும் பொழுது அப்பாவிடம் சொன்னேன், அப்பா இந்த பேர் வந்து ரொம்ப எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்கப்பா, நீங்கள் ஏன்ப்பா மருது பாண்டியன் வச்சுட்டீங்க, வீட்டில் கூப்பிட்ற பேர் கண்ணனே வைங்கன்னு. ஆனால் அப்பொழுது எனக்கு வயது 8. அப்பொழுது சூர்யா அண்ணன் என்னுடன் ஒரு 2 கிளாஸ் முன்னாடி படிச்சிருந்தாரு. அவருக்கும் அது தெரியும். அவர் சொன்னார், நீ இந்த மாதிரிலாம் அப்பா வச்ச பேர் தான் நீ வைக்கணும்னு. ஆனால் 16 வயதுக்கு அப்புறம் தந்தையாருடைய புகழை உணர்ந்து சிவகங்கை சீமை படத்தை பார்த்த பிறகு நான் பெருமைப்படுகிறேன் எனக்கு மருதுபாண்டி என்ற பெயர் வைத்ததற்கு.
அதற்காக நான் மிகவும் மிகவும் பெருமைப்படுகின்றேன். ஆகவே என் தந்தையார் வாழ்ந்த காலங்களில் சரி, இனி வரும் நடிகர்கள் என் தந்தையாரை முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு அரசியல் வருகிறீர்கள் என்றால் அதில் ஒரு கொள்கை இருக்க வேண்டும். கொள்கை இல்லாத அரசியல் அரசியல் அல்ல. ஏதோ வந்தோம் போனோன்னு இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கணும், அப்போதான் அரசியல். என் தந்தையார் திராவிட கொள்கையில் இருந்தார். நான் மகனாக இருந்தாலும் என் திருமணம் திருத்தணியில் நடந்தது. ஆனால் இடம் கூறினார், நான் கோயிலுக்கு வர மாட்டேன் என்று. நான் அதற்கு முன்னதாகவே சொல்லிவிட்டேன், அப்பா நீங்க வர வேண்டாம். என்னுடைய திருமணம் திருத்தணி கோயில் நடந்து முடிந்த பிறகு கீழே இறங்கி கெஸ்ட் ஹவுஸில் வந்து என் அப்பாவிடம் ஆசீர்வாதம் வாங்கினேன். என் நண்பர்கள் தந்தையார் எல்லோரும் கோயிலுக்கு செல்வார்கள். ஆனால் என் தந்தையார் கடைசி வரைக்கும் எந்த கோயிலுக்கும் சென்றது அல்ல. பூஜை அறையை பார்த்தது கூட அல்ல. விபூதியை வைத்தது கொண்டது அல்ல. மனிதனை மறி, மனிதனை நினை, இதுதான் என் தந்தையார் கூறியிருக்கிறார். ஆகவே என் தந்தையார் பற்றி பல விஷயங்களை இங்கு கூறியிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மார்ச் மாதம் மலேசியா கோலாலம்பூரில் மாயிகா கட்சி சார்பாகவும் திரு கண்ணு சிவகுமார் அவர்கள் தந்தையாருக்கு ஒரு மிகப்பெரிய விழா எடுக்க இருக்கிறார்கள். ஏனென்றால் தந்தையாருக்கு கோலாலம்பூரில் ரசிகர்கள் மிக அதிகம். 2005 கோலாலம்பூர் செல்லும் பொழுது அங்கே பார்த்தீர்களானால் அப்பாவுடைய தமிழ் குரலை கேட்க அந்த ஆடிட்டோரியம் மக்களால் நிரம்பி இருந்தது. அப்பா மேடையில் வந்து அன்புடையோர் என்று கூறிய பொழுது அங்கு கேட்ட அந்த சத்தம் இன்னமும் என் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. என் தந்தையார் உடலால் மறைந்தாலும் உள்ளத்தால் நம்முடன் இருக்கிறார். இப்பொழுதும் இரவில் அவருடைய குரல் கண்ணா என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. அவர் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது சங்கத்தின் தலைவர் அவர்கள் அங்கே வந்தார். 2 மணி நேரம் அங்கேயே இருந்து தந்தையாருடைய உடல்நலத்தை டாக்டரிடம் கேட்டார். அதற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் தந்தையார் மறையவில்லை. தமிழ் உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் என் தந்தையார் இருப்பார் என்று கேட்டுக்கொண்டு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய சங்கத்தினுடைய தலைவரை நினைவுரையாற்ற